உலக தமிழர்களுக்கு வணக்கம். இதுதான் சென்ட் விட்டுஸ்கரக், ஹில்வர்சத்திலே இருக்கிற மிக உயரமான சர்ச்சு. உயரம் கிட்டத்தட்ட 98 மீட்டரு. என்னுடைய சில பதிவுகளில் இந்த சர்ச்சை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ட்ரோன் ஷாட்டில் ரொம்ப அழகான முறையில் எடுத்திருந்தேன். இந்த சர்ச்சு கமிட்டிக்கும் அந்த வீடியோக்கள் அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது போல் நிறைய எடுங்கன்னு என்னை ஊக்குவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சர்ச்சு மட்டும் இல்லாமல் நெதர்லாந்தில் பல சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஃப்ரான்ஸில் லூர்தோஸ் போயிருக்கேன். இட்டாலியில் வேட்டிகன் போயிருக்கேன். நம்ம ஊரில் கோவா போயிருக்கேன். வேளாங்கண்ணி கோயில் போயிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க சாந்தோம் சர்ச் போயிருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இந்த சர்ச்சை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகான ஒரு பழமையான சர்ச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் அழகாக இருக்கிற இந்த சின்ன பில்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம இலங்கை தமிழ் மக்கள் வாரத்துக்கு ஒரு முறை இலவசமாக தமிழ் கல்வி கற்றுத் தராங்க. என்னுடைய கல்வி ஆவணப்படத்தில் நான் அதை காட்சிப்படுத்தியிருந்தேன். இதுதான் அந்த இடம். வலது பக்கம் சின்ன மரியாவுடைய கோவில் ஒன்று இருக்கு. இது எல்லா நேரத்திலையும் திறந்துருக்கும். இதை கட்டியவர் பீரை குய்பர்ஸ், புகழ்பெற்ற டச்சு கட்டிட வடிவமைப்பாளர். இது 1890 இருந்து 1892 2 வருஷத்திலேயே இவ்வளவு பெரிய உயரமான சர்ச்சை கட்டி முடிச்சிட்டாங்க என்பது மிக சிறப்பு. இப்போ இதை புனரமைப்பு பண்ணாங்க. 2003 இருந்து 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. சர்ச்சினாலே அழகான கண்ணாடி ஓவியங்கள் நிறைய இருக்கும்.
ஓவிய கல்லூரியில் படிக்கும்போது நானும் சில கண்ணாடி ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். என்னுடைய கல்லூரி நண்பர் முருகா ஓம் சக்தி என்ற பெயரில் சென்னையில் கண்ணாடிகளில் பல அழகிய வண்ணங்கள், டிசைன்கள் வரைஞ்சி கொடுக்குறாரு. தேவைப்படுவோர் அவரை தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் சர்ச்சுன்னா அழகான நிறைய ஓவியங்கள் இருக்கும். எல்லா சர்ச்சிலையும் இயேசுடைய சிலுவை சுமந்த வரலாறுகள் நிறைய ஓவியங்களாக அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது சர்ச்சுடைய பின்பக்கம். சிலுவையில் இயேசுவுடன் அழகான தோட்டமும் இருக்கு.